எபிசோட் ஆரம்பிச்சோடனே ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். தன்னோட பேர் ஜாங் மூசியும் அவளுக்கு 18 வயசு ஆகுதுனும் இந்த காலேஜ்க்கு அவள் ஏன் சேர்ந்தா அப்படின்ற காரணத்தை அவள் சொல்கிறாள். இந்த காலேஜில் சேர்றது என்னோட ட்ரீம் அப்படின்னு அவள் சொல்கிறப்போ அவளோட மனசாட்சி வெளியில் வந்து எதுக்கு போய் சொல்கிற, நீ கூஹாயூக்காக தானே இந்த காலேஜ்க்கு வந்த அப்படின்ட்டு சொல்கிறாள். இல்லை, நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆகணும், அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு அவள் சொல்கிறதுக்கு அவள் மனசாச்சு நீ உன்னையே ஏமாற்றிக்கிற, அந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கலாம், அவன் ஒருவேளை வேறு காலேஜில் சேர்ந்துருக்கலாம், அவன் பேர் தான் இந்த காலேஜ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ட்டு அவன் மனசாச்சு அவகிட்ட சொல்லுது. அப்போ காலேஜில் படிக்கிற 2 பொண்ணுங்க இங்கே பார்த்தியா காஜியானான்னு ஒருத்தன் வந்திருக்கானா, சூப்பராக பேஸ்கெட் பால் விளாட்றானா, வா நம்ம கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. இதை அவள் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக அவள் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு பையன் இருக்கானா பேஸ்கெட் பால் கிரவுண்டில் சூப்பராக விளாட்றானா, வா நம்ம போய் பார்க்கலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு அவளை இழுத்துட்டு போகிறாள். அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் எல்லாரும் விளாட்றத பார்த்தோன்னே ஜாங் மூசிக்கு அவளோட ஸ்கூல் ஞாபகம் வருது. ஸ்கூல் டைமில் அவளோட அந்த க்ரஷ்ஷு இதே மாதிரி பேஸ்கெட் பால் விளாடும் போது அவன் கையிலேருந்து பால் தவறி அவன் மண்டை மேலே வந்து விழறதுக்கும் அவள் உடனே வலிக்கிற மாதிரி உட்காரணும், அவன் வந்து உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு போகிற மாதிரியும் அவன் நினச்சி பார்ப்பான். ஆனால் உண்மையாக நடந்தது என்னென்னா அவள் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு தான் அந்த பால் போய் மண்டையில் பட்டிருக்கும். அந்த பால் அவள் மண்டையில் விழலைனாலும் அவன் நிறைய வாட்டி அவளோட க்ரஷ் கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. ஆனால் அவன் முன்னாடியே வழுக்கி தரையில் விழுந்ததுனால என்ன பேசுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லா படிக்கிற கிளாஸில் இருக்கிறதுனால அவன் எந்த காலேஜ் சேர்றானோ அதே காலேஜில் அவன் கூட இவளும் சேரணும்னு சொல்லிட்டு மொத்த கிளாஸ்லையுமே இவ தான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டே இருப்பாள் எப்பவுமே. ஒரு வழியாக எல்லா எக்ஸாமையும் முடிச்சு நல்ல மார்க்லாம் வாங்கினதுக்கப்புறமா இப்போ போய் அவன்கிட்ட நம்ம நல்லா தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட லவ் சொல்லலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவன் இந்த ஸ்கூலை விட்டே போயிட்டானே உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவனோட டீச்சர் சொல்லிடுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து அவள் வெளியில் வரா. கரெக்டாக வெளியில் வந்தா அதே மாதிரி பால் அவன் மண்டையில் வந்து படுது. யாருடா அதை நம்ம மண்டையில் பால் அடிச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது அவளோட க்ரஷ். நீயா அப்படின்ட்டு இவளும் கேட்குறதுக்கு அவனும் நீயா அப்படின்றான். இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தோன்னே சுற்றி இருக்கிற பொண்ணுங்க கூட்டத்துலேருந்து பாத்தியா இவளுக்கு காஜியானா தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், அதுக்குள்ளே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஓ நீ பேரை கூட மாற்றிட்டியா, சொல்லவே இல்லை அது பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்கு எவ்வளோ நாள் தான் இப்படியே உட்காந்துட்ருப்ப, கை கொடு, உனக்கு எதாவது அடிக்கடி படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி விடுறான். அவன் தூக்கி விட்டவன தடுமாறி அவனோட கையிலேயே போய் விழுந்துடுறா. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூலில் எப்படி விழுந்துட்டே இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் விழுந்துட்டே இருக்கிற போல இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். எதனா அடிபட்டிருந்தா என்னை வந்து பாரு நீ அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு கூஹாயூ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு அவன் திரும்பி என் பேர் கூஹாயூ இல்லை, என்னோட பேர் இப்போ காஜியன் நான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எப்பயும் போல் தனியாக புலம்பிட்டே இருக்கா. அவனுக்காக தான் நம்ம இந்த காலேஜ்க்கு வந்தோம், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்டேன், அவன் சும்மா தான் அவன் பேரை மாற்றிட்டானா, சரி நம்ம பேஸ்கெட் பாலில் போய் வெயிட் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் அவனை காணோம், அவனை நான் திரும்பியும் பார்க்கவே மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் புலம்பிட்டே இருக்கா. அப்போ லைப்ரரிக்கு வந்து ஒரு புக்கை எடுத்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே அவன் நிற்கிறான். உடனே அவள் ஷாக் ஆகி அவள் கையில் இருந்த புக்கை காலில் போட்டுடுறான். அது கரெக்டாக காலில் போய் டமான்னு விழுந்துடுது, வலிக்க ஆரம்பிச்சிடுது அவனுக்கு. இதை அவனும் பார்த்துடுறான். அவனே வந்து இவகிட்ட பேசுகிறான். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இன்னைக்கு நைட் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இவளும் ஃப்ரீயாக இருக்கேன்னு ஒன்று, அப்போ நம்ம ஸ்கூல் கேட்டில் மீட் பண்ணலாம், இன்னைக்கு நைட் டின்னருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இவன் உடனே அப்போ நம்ம இன்னைக்கு நைட் டேட் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ எப்பயும் போல் அவளோட மனசாட்சி வருது. அவன் உன்னை டின்னருக்கு தான் கூப்பிட்டான், அப்போ உனக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அவனோட ஃபோன் நம்பரை மறக்காமல் வாங்கிடு, அப்போ தான் வீஷாட்டில் நம்மளை சேர்க்குமா, இது ஒரு நல்ல சான்ஸ், இதை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்ட்டு அவன் மனசாட்சி சொல்லுது. எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமாக இவ போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அவனும் வரான். ஹாய் அப்படின்ட்டு இவன் ஏந்து கை காமிக்கிறப்போ பார்த்தா அவன் தனியாக வரல, அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதுக்கு அவன் ஓ நீ தானே இந்த பக்கத்து கிளாஸில் இருக்கிற பொண்ணு, அந்த தப்பாக பாட்டு பாடி அசிங்கப்பட்டியே ஸ்கூலில், அவள் தானே நீ அப்படின்ட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சரின்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. சாப்பாடுக்கு உட்கார்ந்தோடனே அவங்க ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே இதை சாப்பிட்டா நம்ம குண்டாயிடுவோம், இதை சாப்பிட்டா உன்னை இப்படி நினைப்பான், அதை சாப்பிட்டா அப்படின்னு நினைப்பான்னு சொல்லிட்டு இவன் எதையுமே சாப்பிடாம அப்படியே இருக்கா. ஆனால் அவங்க 3 பேரும் நல்லா வாங்குவாங்கன்னு வெளுத்து வாங்கிட்டே இருக்காங்க.
நான் பாத்ரூம்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏந்து போனோன்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் அங்கேருந்து ஒரு சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு வெளியில் கிடக்குறேன்னு போயிடுறான். வெளியில் போயிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்போது டக்குன்னு ஹீரோ வந்து இதை பார்த்துட்றான். அவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நான் வெளியில் வந்தேன், மற்ற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஆனால் அவன் இது சாப்பிட்றதுக்கு தான் வெளில வந்தான்றதை கண்டுபிடிச்சிட்டு சரி நம்ம 2 பேரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி எனக்கு கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கணும், கொஞ்சம் எனக்காக சாக்லேட்லாம் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு பிடிச்ச சாக்லேட், இது நல்லா இருக்கும், இதை சாப்பிடு, அது நல்லா இருக்கும், இது இந்த டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா சாக்லேட்டும் அவனுக்கு பிடிக்கும்ட்டு இவளும் வாங்குறான். வாங்கிட்டு காலேஜ்க்கு போகிற வழியில் அங்கே ஒரு பெட் ஷாப் இருக்குது. அங்கே ஒரு பூனையை பார்த்தோம்ல, இந்த பூனை ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, நம்ம போய் விளாட்லாமா அது கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாடிக்கு வெளியில் இருந்தே அது கூட விளாடுறாங்க. உனக்கு பூனை எப்படி கொஞ்சணும்னு தெரியுமா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அதுக்கு இவளோட தலையில் தொட்டு காமிச்சு இப்படி தான் கொஞ்சணும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். சரின்ட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் விட்டுடுறான். அவள் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாமே பேசுவாளே தவிர அவளோட ஃபோன் நம்பரை மட்டும் கேட்க மறந்துடுவாள். கடைசியாக அந்த வாங்கின சாக்லேட்டை இது உனக்காக தான் வாங்கினேன், இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டோமே அப்படின்ட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுவாள். அடுத்த நாள் அவளுக்கு ஒரு கிளாஸில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது கிளாஸ் டீச்சரு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவளோ நான் இங்கே இவனோட ஃபோன் நம்பர் வாங்கிறதுக்கு தான் வந்தேன், ஆனால் கடைசியில் டீச்சர் என்ன போய் கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த டீச்சரு நீ சொல்லு இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இவ என்னடா அது என்ன பேசுகிறாருன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறான். அவன் முழிக்கிறத பார்த்தோம்னா டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாரு. நீ இந்த கிளாஸே கிடையாது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கிளாஸில் வந்து இருக்க அப்படின்ட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அவள் இல்லை சாரி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது நீ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லு அப்படின்னு அவளை பிடிச்சி கேட்குறாரு. உடனே பின்னால் இருந்த நம்ம ஹீரோ அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு கடைசியாக வந்து பயப்படாத, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், இவன் எனக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரியும் அவளோட தலையை அவன் மேலே வைக்கிற மாதிரியும் அவளே நினச்சி பார்க்குறான். மொத்த கிளாஸையும் இவங்களுக்கு கிளாப் தட்டுற மாதிரியும் இவளே கனவு உலகத்தில் இருக்கா. ஆனால் நடந்தது என்னென்னா கூஜியானான்னு வெறும் ஆன்சர் மட்டும் தான் சொல்லியிருப்பான், மற்ற எந்த விஷயமும் நடந்திருக்காது. அதுக்கம்மா கிளாஸ் முடிஞ்சிச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஏந்து போயிடுவாங்க. இவன் மட்டும் இவ தலையை கீழே குனிச்சிட்டு சைலண்டாக கிளம்ப பார்ப்பான். அப்போ கூஜியானா நின்றுவான். நின்றுட்டு நீ இங்கே பண்ணுற, உனக்கு இந்த கிளாஸ்க்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு கம்ப்யூட்டர் தான் என்னோட ட்ரீமு, அதான் படிக்க வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். அதுக்கு இவன் உன் ட்ரீம்னா அப்போ அதை பற்றி ஒரு கொஸ்டின் கூட உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு கேட்பான். சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறப்போ இவ திரும்பி கூப்பிட்டு எனக்கு உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா, எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது கம்ப்யூட்டரை பற்றி, எனக்கு கேட்கணும் அப்படின்வா. அவன் முறைச்சி பார்த்தோன்னே சரி விடு நீ கொடுக்க வேணாம்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே உன் ஃபோனை கொடு நான் நம்பர் தரேன். ரூமுக்கு போயிட்டு எப்பயும் போல் தனியாக அவளோட மனசாட்சியோட பேச ஆரம்பிச்சிடுறான். அவன் சும்மா தான் உனக்கு நம்பர் கொடுத்தான், அவனுக்கு வேறு வேலை இல்லையா, அவன் வேறு பொண்ணோட தான் ஏதாவது டேட்டிங் போயிருப்பான், நீ எதுக்கு சும்மா அவன் ஃபோன் பண்ணுவான் மெசேஜ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவன் மனசாட்சிக்கிட்ட பேசிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. தட்டு மாதிரி அதுக்கான ரிப்ளையை ரொம்ப க்யூட்டாக அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எமோஜியை அனுப்பிச்சி விட்றா. அதுக்கப்புறமா அவன் எப்பவுமே போட்டிருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வச்சு ஓகே அவனோட ஸ்டோரியில் போட்டிருப்பான். அது ஒன்றையும் நம்ம கலெக்ட் பண்ணி எப்படின்னா அவனை லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் எல்லா ஸ்டேட்டஸையுமே படிப்பான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனாலும் ரொம்ப சீரியஸாக இருந்தால் ஒரு காஃபி கிடச்சா நல்லா இருக்கும்னு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். இவன் அவசரமாக அந்த காஃபி கடைக்கு போயிட்டு அதுக்காக ஒரு காஃபி வாங்கிட்டு இவன்கிட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இப்படி கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே தெரியாமல் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக பின்னாடி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற காஃபி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நான் எங்கன்னா படிக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒன்று. இவ ஏதோ பொய் சொல்கிறான்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. உனக்கு ஆஸ்ட்ரோனாமினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ நீ என்னை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்லை நான் சும்மா அவன் ஸ்டேட்டஸில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் பாரு லைப்ரரி கூட போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, சரிவா நான் உன்னை இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மொட்டை மாடி கூப்பிட்டு போவான். இவன் மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறான்னு உடனே இவன் வேற என்னென்னு நினச்சிருவான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அவன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஸ்டார் தானே நீ கேட்ட, அந்த ஸ்டார் தானே நீ கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னொருத்த பற்றியும் சொல்லுவான். இவளுக்கு தான் எதுவும் தெரியாதா, ஸோ இவ இந்த ஸ்டாரா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு தப்பாக காமிப்பான். உடனே அவள் கையை பிடிச்சி இல்லை இந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிப்பான்.
ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கையை அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு வந்துடுவான். இவளோட புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தோடனே இவன் புக்ஸ் எல்லாம் எடுக்க கீழே குனிஞ்சிருவான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஒன்று அங்கே ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் ஆஃபீஸில் தேடின நீ காணும், அதனால தான் இங்கே தேடி வந்தேன் அப்படின்னு. ஓ, நீ இவ கூட தான் இருக்கியா, இவ தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு கேட்பான். என்ன விஷயம், எதுக்கு தேடி வந்தேன் அப்படின்னு. இல்லை, நம்மளோட ஷேரிங் செஷனுக்கு ஃபோட்டோகிராஃபரே கிடைக்கல, அதனால தான் யாருன்னா தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு. டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பி, நீ ஜேர்னலிசமில் தானே மேஜர் பண்ணுற, அப்போ உனக்கு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண தெரியும் தானே அப்படின்னு. ஐயோ, நம்மளுக்கு இன்னும் ஃபோட்டோகிராஃபி கிளாஸே ஆரம்பிக்கலையே, நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செஷன் நடக்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவை, நீ எங்கள்கிட்ட கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஜாங் மூசிக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். எக்ஸலண்ட், நம்ம கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு வீடியோ கேமராவை அவளோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவள் ரூமில் அவங்க ரெண்டு பேரோட சின்ன வயசு ஃபோட்டோவை தான் முதல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க ரூம்குள்ளே வருவாங்க. அது அவளோட ரூம்மேட். அவள் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனாகவும் எல்லா பையனுங்களும் காலேஜில் அவள் பின்னாடி தான் சுற்றுறதாகவும் அவள் படிப்பு மட்டும் இல்லாமல் மியூசிக், ஸ்போர்ட்ஸ்னு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டாப்பாக இருக்கிறதாகவும் அவளை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாள். அவள் கரெக்டாக வந்து உட்கார்ந்தோடனே ஒரு பையனை எப்படி நம்மளுக்கு பிடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்பாள். அவள் உடனே அதுக்கு நீ யாருன்னா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். அதுக்கு அடுத்தது நம்ம ஜாங் மூசி அந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இவள் அடுத்தது கேமரா எடுத்துகிட்டு போவாள். அவன் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கண்ணடிப்பான். இவன் நம்மளை பார்த்து கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி பார்த்தா அவன் இவனுக்கு கண்ணடிச்சிருக்க மாட்டான், அவனோட ஃப்ரெண்டுக்காக அவன் கண்ணடிச்சு நான் சூப்பராக பண்ணிட்டல அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா அந்த செஷன் முடிஞ்சோன்னா அந்த இடத்தெல்லாம் பெருக்கிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வெளியில் போவாங்க. அப்போது நம்ம குடிச்சாதான் இவன் நம்மளை தூக்கிட்டு போவான் ஹாஸ்டலுக்கு நடந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் ஃப்ரெண்ட்ஸும் இவன் குடிக்கிறத பார்த்துட்டு இந்தா குடின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஊற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவன் இவளுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இவன் குடிக்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துடுவான். கொஞ்சம் தூரம் ஓடி வந்தோன்னா அப்பாடா அவங்க கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு நடந்து போவாங்க. அவள் ரொம்ப பொறுமையாக ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டே இருப்பாள். அப்போ அவன் இவ்வளோ பொறுமையாக வந்தனா ஹாஸ்டல் பூட்டிடுவாங்க சீக்கிரம் வா அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனால் அவன் சொன்ன மாதிரியே அவங்க ஹாஸ்டல் பூட்டிடுவாங்க. அப்பாடா, அப்போ நம்ம இப்போ ஹோட்டலில் தங்க போகிறோமா அப்படின்ட்டு அவள் சந்தோஷப்படுவாள். ஹை ஜாலி, வார்டன் வந்து சாத்திட்டாங்க ஹாஸ்டலில் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சிரிப்பாள். அதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சிரிப்பான். எப்பவுமே நீ சிரிச்சுட்டே இரு, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் ஏன் எப்பவுமே மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கிற அப்படின்ட்டு கேட்பான். உடனே அவன் டக்குன்னு சிரிக்கிறத நிறுத்திட்டு உனக்கே அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கரெக்டாக அந்த நேரம் வார்டனு ஹாஸ்டல் டோரை திறந்துட்டு நிற்பாங்க. உடனே இவன் கணத்தை கிள்ளிட்டு ஒழுங்கு மாதிரியாக ரூமுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். ரூமுக்கு போயிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா அவளோட ரூம்மேட்டுன்னு சொன்ன அந்த பொண்ணு கார்ஜியனோட ஃபோட்டோ போட்டு ஏதோ லவ் பண்ணுற மாதிரிக்கு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பாள். என்னதான் இருந்தாலும் இவகிட்டலாம் நான் தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ரொம்ப தீவிரமாக ஓடுறான். ஓடி முடிச்சுட்டு அவள் ரூம்க்கு வந்தோடனே அவளோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராம் நடத்துகிறாங்க, நம்ம ஸ்கூல்லேயே அங்கே தான் நடத்துகிறாங்களாம், எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கோஜினன் நம்மளை டான்ஸ் பார்ட்னராக கூப்பிட்டா சூப்பராக இருக்குமே, அவனுக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலாமான்னு ஃபோன் எடுப்பாள். அப்போ ரூம்மேட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. நீ அந்த ரூமில் தானே இருக்க, ஓகே இதோ வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். உடனே இதை கேட்ட உடனே இது கோஜினோட ரூம் ஆச்சு, இவன் ஒருவேளை அவன்கிட்ட தான் பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டே போனான். அங்கே போனால் அவன் நினச்ச மாதிரி அவளோட ரூம்மேட்டு கோஜின்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அங்கே ரெண்டு பேரும் பேசிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாள். அவளோட ரூம்மேட்டுக்கு யாரும் வர மாதிரி இருக்கும், திரும்பி பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் அது அழகாக அங்கே மறைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாள். அவங்க ரெண்டு பேரும் கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் அவங்க பின்னாடியே உட்காந்துட்டு ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட தான் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களையே மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். என் கூட சாப்பிடணும்னா மட்டும் 2-3 பேரை கூட்டிகிட்டு வருவான், ஆனால் இவ கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தியா தனியாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோவும் உனக்கு எந்த மாதிரி பையனை லவ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது அவளுக்கு ரொம்ப காண்டாயிடும். அவளோட ஃபோனில் அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஸ்கூல் மேட்டுன்னு சொன்ன அந்த பையன் வருவான். நீ எதுக்கு என்னோட லவ்வரை ஃபோனில் பார்த்துட்ருக்க அப்படின்னு ஒன்று. என்னது உன்னோட லவ்வரா அப்படின்னா, ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் காப்பாற்றினால அதுலேருந்து நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவான்.
ஓகே புரியுது, அப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரே நிலமை தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, கோஜனான் தான் ஃபஸ்ட்டு அவளை வெளியில் கூப்பிட்ருக்கான், இது எதுவும் சரியில்லை, சரிவா நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவங்க 2 பேரும் லைப்ரரியில் உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அதை இவங்க 2 பேரும் புக்ஸ் ஷெல்ஃப்க்கு பின்னாடி நின்றுட்டு இவங்க 2 பேரும் என்ன க்ளோஸாக அப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ஒன்று அந்த ஃப்ரெண்டு அவன் ஃபோன் எடுத்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பான். அதை கரெக்டாக அந்த ரூம்மேட் பார்த்துருவா. ஏய் நீ எதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடி போயிடுவான். ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி நீ எதுக்கு இவன் கூட சுற்றிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டோட அப்படின்னு கேட்குறப்போ, நீ கூட தான் என் ரூம்மேட்டோட சுற்றிட்டு இருக்கேன், நான் எதனா கேட்டேனா அப்படின்னு சொல்வாள். அப்போ நீ என்ன ஸ்டாக் பண்ண தான் வந்திருக்க அப்படின்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் புக் படிக்க தானே வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்வாள். பொய்யா சொல்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். எங்கடான்னு பார்த்தா அவங்க அன்னைக்கு பார்த்த அந்த பூனைக்குட்டி கடைக்கு போயிட்டு 2 பேரும் பூனைக்குட்டியோட விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்போ அதே கடை வாசலில் நம்ம ஹீரோயினோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. உடனே நான் வந்து உன் கூட வந்த மாதிரி நீ காமிச்சிக்காத, நம்ம இந்த மாதிரி ஒன்றா இருந்தால் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க அப்படின்ட்டு அவள் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடும். அப்போ என் கூட இருக்கிறது உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல, அப்போ எதுக்கு சொன்ன நீ அப்படி இப்படின்னு கேட்பா. இல்லை நீ ஸ்கூல்லேயே ரொம்ப பாப்புலர், நான் ரொம்ப சாதாரண பொண்ணு, ஸோ நான் உன் கூட இருந்தால் எல்லாரும் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். உடனே ஹீரோ கோவப்பட்டு அந்த பூனையை திரும்பி உள்ளே வச்சுட்டு, ஓ எனக்கு கூட இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இனிமேல் நம்ம தள்ளியே இருக்கலாம், உனக்கு அந்த கஷ்டமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவான். இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காத, சாரி, நீ வந்து அது ரெடி பண்ணிட்டியா இது ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவனை நொயின்னு சொல்லிட்டு வழி ஃபுல்லாகவே தொல்லை பண்ணிட்டு வருவான். ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் இவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுருவான். சரின்ட்டு இவள் ஹாஸ்டலுக்குள்ளே போகலான்னு பார்க்குறப்போ, உனக்கு எதனா சொல்லணுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டோம். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராம் வைக்கிறாங்களாமே, அதுக்கு உன்னை பார்ட்னர் யார் அப்படின்னு கேட்பா. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அதனால் நான் போக மாட்டேன் மோஸ்ட்டாக அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோ பார்ட்னர் நீ சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவள் இல்லை அப்படின்னு ஒன்று, சரி அப்போ நீ தான் என்னோட பார்ட்னர், ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஓ மை காட் நம்மளாம் அவனோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷியாயிடுவான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் ரெட் லோட்டஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.